அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீற்றிருப்பவர்களுக்கும் மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் முகவரி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வணக்கம். எப்பவுமே கடைசி ஸ்பீக்கருக்கு தான் ஒரு டஃப்பான டாஸ்க்கு. முதலே சொல்லிட்டார், 2 தடவை சொல்லிட்டாரு. அதனால் ரொம்ப நான் டைம் எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் மார்னிங்லேருந்து இந்நேரம் வரைக்கும் இருக்கிறது பெரிய கஷ்டம். ஏன்னா டயர்டாகிருப்பீங்க எல்லாருமே. சுருக்கமாக பேசி முடிச்சிடுறேன். இன்னொரு அக்கேஷனில் நம்ம எப்போ பார்க்கும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ முகவரி அண்ணா பற்றி ரமேஷ் பிரதர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறேன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் திரும்ப சொல்ல விரும்பலை. அவங்களுக்கு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக மேடம் சுமதி பேக் ஸ்டேஜ்லேயே இருந்துக்கிட்டு பயங்கர பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஸோ ஐ அப்ரிஷியேட் அவர் சர்வீஸ். ட்ரஸ்டியாகவும் இருக்கிறாங்க. எங்கேயும் பார்த்தீங்கன்னா தவறாமல் நின்று வரவேற்று எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லாத்தையும் பண்ணுறது. அவருக்கு கம்ப்ளீட் சப்போர்ட்டு அவங்க இருந்தாங்கன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரியே தோதாத்ரி சார் அவங்க 2 பேருமே பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் முகவரி ஃபவுண்டேஷன். இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போ மக்கள் 2 இது தான் தேடி போகிறாங்க. ஒன்று சக்ஸஸ், 2 ஹாப்பினஸ். சக்ஸஸ் பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி தான் டிசைட் பண்ணணும். நான் இப்படி இருக்கேன்றது நானே நினைக்கிறது சக்ஸஸ் கிடையாது. மற்றவங்க தான் சொல்லணும் இவர் சக்ஸஸாக இல்லையான்றது. பட் ஹாப்பினஸ் தன்னால் உணர முடிகிறது. அது எப்போ வரும்னா when you are receiving you will not get happiness, when you give you will get happiness. அதுதான் அவர் பண்ணிகிட்டு இருக்கார். நான் 3ஆம் தேதி, இந்த மாதம் 3ஆம் தேதி ஒரு டாக்டர் ஒரு புக்கு எழுதியிருந்தாங்க. அந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் டாக்டரில் நான் ஒரு 4 பேர் தான் கூப்பிட்டுருந்தாங்க. அதில் நான் ஒருத்தன். கிண்டி ஹோட்டலில் தான் நடந்தது. ஸ்டில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் த்ரூ த லென்ஸ் ஆஃப் ஃபிசிசியன். டாக்டர் அமுல்யான்னு ஒரு கல்யாணமே பண்ணிக்கல. இவர் நம்ம முகவரி ரமேஷ் மாதிரி மக்களுக்காக அவங்க பார்த்திங்கன்னா பீடியாட்ரிக் கேன்சர் ஆங்காலஜிஸ்ட். பீடியாட்ரிக் கேன்சர் குழந்தைங்களோட கேன்சருக்கு பற்றி தான் ஃபுல்லாகவே அவங்க பண்ணுவாங்க. அவங்க செய்கிற சேவை பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே காசு வாங்காமல் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் பணம் கொடுத்து தான் உதவி பண்ணணும்னு கிடையாது. எத்தனையோ சர்வீஸ் இருக்குது. அந்த மாதிரி உதவி பண்ணலாம். எல்லாருமே பணம் கொடுத்து உதவி பண்ண முடியாது, எல்லாராலையும் அது முடியாது. பட் அந்த உதவி செய்யணுன்ற மனம் இருக்கணும். அந்த மனசு எந்த சர்வீஸ் மூலியமாலாம் இருக்கலாம். இப்போ அவங்கள பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ரொம்ப நம்மலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சின்ன வயசில் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. எத்தனையோ சர்ஜரி, ஃப்ரீ சர்ஜரி பண்ணியிருக்காங்க. நிறைய அவங்க வீடியோ ஒன்று போட்டாங்க. அந்த கேன்சர் பேஷண்ட் அந்த குழந்தைங்கள்லாம் பேசிச்சு அந்த டாக்டரை பற்றி. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மனசெல்லாம் அப்படியே ரொம்ப இலகிடும். நம்மலாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் இப்போ சார் சொன்னார் இல்லையா, அந்த பவர் ஆஃப் சர்வீஸ் சிவில் சர்வீஸில் இருக்குது. அது மாதிரி டாக்டருக்கு இருக்குது. எத்தனையோ இதில் காப்பாற்றலாம். பணம் பெருசே கிடையாது. இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். பட் இந்த மாதிரி போய் மற்றவங்க நிலைமையிலேருந்து அவங்க உங்களை வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா, அப்போ இருக்கிற சந்தோஷம் எதையாலும் கொடுக்க முடியாது. ஸோ இன்றைக்கி இவர் கதையை சொன்னார் பேராசிரியர் முகமது அப்துல் காதர் ரமேஷை பற்றி. அவர் அந்த மாதிரி ஒரு கோட்பாடு எடுக்கலைன்னா இன்றைக்கி 699 ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. அவர் பணம் போடலை. பட் அந்த பணம் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு அவர் விவரித்தார். நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். என்னை பார்க்க எத்தனையோ தடவை வந்திருக்காரு. நடந்து வருவார், ஆட்டோ பிடிக்க மாட்டார். மற்றவங்க காசுலாம் அவர் சார்ஜ் போட்டு அதில் இது பண்ணிக்கலாம். நடந்தே வருவார், பஸ்ஸில் ஏறி தான் வருவார். அது மாதிரி நிறைய பண்ணுறதுக்கு மனசு வேணும். அந்த மனசு இருக்கணும். இன்றைக்கி 4 ஸ்பீக்கர்ஸுமே ரொம்ப அருமையான கருத்துக்களை பேசினாங்க. ஸ்டில் ஐ எம் லேர்னிங் ஃப்ரம் அட் திஸ் ஏஜ் ஆல்சோ. வாட் எவர் தே செட் நோ ஐ ஹவ் லேர்ன்ட். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் லேர்னிங்க்கு எண்டு கிடையாது. தெர் இஸ் அ கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ். நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் எந்த இது கேட்டிங்கனாலும் அதுலேருந்து ஒன்று கற்றுக்கலாம். இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபே பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக 4 வருஷம் காலேஜில் இருக்கீங்க. வாத்தியார் உங்களை எத்தனை பேர் பார்ப்பீங்க? நீங்கள் ஒரு செமஸ்டருக்கு எத்தனை சப்ஜெக்ட்டு? 6 தியரின்னு வச்சுக்கோங்க. இப்போ 8 செமஸ்டரில் 8 6 48. 48 வாத்தியார் வருவாருன்னு சொல்ல முடியாது. ஒரு சில ரிப்பீட்டட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஒரு 40ன்னு வச்சுக்கோங்க. அந்த 40ல் ஒரு வாத்தியார்கிட்டையும் பெஸ்ட் குவாலிட்டி, நெகட்டிவ்லாம் விட்டுருங்க,
அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டாவே நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம். ஸோ ரிசீவிங்கில் வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து சந்தோஷம் கிடையாது. when you give at any form you will get happiness, that is the permanent happiness. ஸோ அதை தயவுசெய்து பண்ணுங்கள், கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிங்க. மூணாவதாக ஒரு லைனில் நான் சொல்லிடுறேன். நான் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து சாதாரண ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் கடைசி வரையும் கவர்மெண்ட் காலேஜில் தான் படித்தேன். ஸ்கூலு எல்லாமே படித்தேன். 81 அண்ணா யூனிவர்சிட்டியில் MITயில் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணேன். 1981 2021 மேல ரெஜிஸ்ட்ராராக ரிட்டையர் ஆனேன். ஸோ என்னால் விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்து என்னால் சாதிக்க முடிஞ்சது. இந்த பொசிஷன் உங்களுக்கு பெட்டராக, இதை விட பெட்டராக நீங்கள்லாம் எல்லாருமே சாதிக்கலாம். அதுக்கு என்னுடைய வேண்டுதலும், இத்தனை பேருடைய மோட்டிவேஷன்ஸ், அவர்களுடைய வேண்டுதல் எல்லாம் சேர்ந்து உங்களை எல்லாமே நல்ல சிறப்பாக வாழ்வு அமைய வேண்டும் என்று எல்லார் சார்பாகவும். ஆனால் இதில் என்னென்னா, there is no shortcut for success, only hard work, sheer hard work. I have come through only, I have experienced. There is no godfather for me, there is no somebody to help me to promote like that. It is sheer hard work, and if you are being honest, definitely it will take you far. அவர் சொன்னார் இல்லையா, அறம் சார்ந்த வாழ்க்கை, அதை வாழ்ந்தீங்கன்னா டெஃபினட்டாக அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அட்லீஸ்ட் படுத்தா தூங்கலாம். படுத்த உடனே தூக்கம் வரும், படுத்த உடனே தூக்கம், அடுத்த நிமிஷம் தூங்கிடுவேன். நான் இன்றைக்கும் தூங்கிடுவேன் படுத்த உடனே. அதனால் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். இன்றைக்கி பக்கத்து வீட்டில் ஒரு 80 வயசு பாட்டி, மகன் இருக்கான் ஆனால் கூட இல்லை, ஹஸ்பண்ட் இறந்துட்டார். நான் அந்த வீட்டுக்கு போய்ட்டு ஒரு 6 வருஷம் ஆகுது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டார். தனியாகவே இருக்காங்க, யாருமே வச்சுக்கல அந்த அம்மா. காலையில் ஒரு 7 மணி இருக்கும், சத்தம் வருது. பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாங்க. உள்ளே தாள் இட்டுருக்காங்க, லாக் பண்ணிட்டாங்க, திறக்க முடியல. எனக்கு வெளியில் எல்லாம் 4-5 பேர் பேசிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு அந்த சத்தம் பேசுகிற சத்தம் கேட்டு இறங்கி போனேன். இறங்கி போயிட்டு கடைசியில் எப்படி இவங்க கார்பெண்டரை கூப்பிட்டு வரேன், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் லேட்டாக எந்த நிலைமையில் இருக்காங்கன்னு தெரியாது நம்மளுக்கு. அதனால் கதவை 2 லேசாக உடைக்காமல் அசைச்சு நானும் இன்னொரு பக்கத்தில் இருந்த நண்பரும் சேர்ந்து அசைச்சு அந்த தாழ்பால் வந்து ஸ்க்ரூ கழண்டு வெளில வந்துடுச்சு. இப்போ லக்கீலி அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை, ஃபேட்டல் ஆகலை, எங்கேயும் அடிபட்டு ரத்தம் வரலை, ஸ்ப்ரைன் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, அடுத்தவங்களுக்கு உதவும். ஏன்னா இந்த சத்தத்தை கேட்டு பேசாமல் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சென்னையில் தான் நடக்குது. ஃப்ளாட்டில் 10 நாள் கதவை திறக்கலைன்னா கூட உங்களுக்கு பேட் ஸ்மெல் வந்த பிறகு உள்ளே போய் பார்க்குறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இது எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் ரோட்டில் போகும்போதோ இல்லை எங்கேயோ பார்க்கும்போதோ இந்த உதவி செய்கிறன்ற மனப்பான்மை கண்டிப்பாக வரணும். அவங்கள அந்த டைம்லி இதில் போய் காப்பாற்ற முடிஞ்சதுனால தான் அவங்க இன்றைக்கி பிழைச்சாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அதே மாதிரி என் கண் முன்னாடியே இந்த மாதிரி சிவராத்திரி கோயிலில் போய் உட்காந்துட்டாங்க 3-5 பூஜைக்கு. இவர் பாத்ரூம் வந்து கீழே வழிக்கு வந்து இவங்க காலையில் வர வரைக்கும் அப்படியே இருக்கார். பிளட் ஊஸ் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டல் சேர்த்து அடுத்த நாள் இறந்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அது மாதிரி இறந்து போயிட்டார். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த உதவி செய்கிற மனப்பான்மை கண்டிப்பாக இருக்கணும். அதை அவர் கற்றுக் கொடுத்துருக்கார். அவர் இல்லைன்னா இன்றைக்கி நம்மலாம் இல்லை. ஐ திங்க் யூஆர் ஆல் பிளஸ்டு. நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க. நிறைய மார்க் வாங்கியிருப்பான், எல்லாமே பண்ணியிருப்பாங்க, ஆனால் வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்க. அந்த வாய்ப்பை தேடி கொடுத்தது அவர் தான். அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு இந்த ஸ்பான்சரை பிடிக்கிறதுக்கு எனக்கு நல்லா தெரியும். ஸோ வாய்ப்பளித்த முகவரி ஃபவுண்டேஷனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் யுவர் பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் சக்ஸஸ் அண்ட் ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச்.